ஓகே, தேங்க்யூ. அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஐயா அவர்கள் வந்து நமது மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். கரங்களை தட்டி தேவ ஊழியர் ஐயா எவாஞ்சலிஸ்ட் ஆசீர்வாதம் ஐயா அவர்களை வரவேற்போம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்தில் கூடி வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எப்பொழுதும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர், இப்பொழுதும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக. அடியேனை மறைத்து கொள்ளும், உமது வார்த்தை மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களும் குடும்பத்தார் எல்லாரும் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கும் குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வார்த்தையை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொருவர் மூலமா எனக்கு பேசணும். அதை பாஸ்டர் பேசினாங்க. நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க கவனிச்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஜீவனுள்ள தேவனை அப்படின்னு நீங்க வாசிக்கிறோம். தேவனை விட்டு விலகுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள்னு பாஸ்டர் வார்த்தை சொன்னாங்க. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான.
பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்க. எச்சரிப்பான ஒரு வார்த்தையை இந்த நிருபத்தில் இதை எழுதினவர் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல இருதயமாய் இருக்க வேண்டும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஒரு மனுஷனுடைய இருதயம் நல்ல இருதயமா பொல்லாத இருதயமா எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. அவரே சொல்றாரு, பேசுற வார்த்தையை வச்சு என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் பத்தாது. சில பேர் விசுவாசிப்பாங்க, ஆனால் அவிசுவாசமான வார்த்தையை பேசுவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில், வியாதியில், ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களையும் அறியாமல் அவிசுவாசமான வார்த்தைகள் வந்துடும். அதனால் அவங்கள அவிசுவாசின்னு சொல்லிட முடியாது. இந்த இடத்துல வேதத்தை வாசிக்கிறோம், உங்களில் ஒருவனுக்காகிலும் பொல்லாத இருதயம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பொல்லாத இருதயம் எதை சொல்றாரு? எந்த இருதயத்தில் எல்லாம் அவிசுவாசம் நிறைந்து இருக்கிறதோ அந்த இருதயம் எல்லாம் எப்படிப்பட்ட இருதயம்? பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எதற்கு ஏதுவானது அப்படின்னு சொன்னா, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலக செய்துவிடும். யாரை விட்டு விலக செய்யும்? ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலக செய்துவிடும். அதனால நம்முடைய இருதயத்துக்குள்ள அவிசுவாசம் வந்துடவே கூட. ஒருவேளை அவிசுவாசம் இருந்துச்சுன்னா இப்பவே துரத்திடணும். அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். கண்டு விசுவாசித்தான். நம்ம உயிர்த்தெழுதல் ஆராதனை செய்துட்டு ஒரு மாதம் கூட ஆகலை. என்ன செய்யலை? ஒரு மாதம் கூட ஆகலை. உயிர்த்தெழுந்த இயேசு எவ்வளவு நாள் பூமியில் இருந்தார்? ஏறத்தாழ 40 நாள் பூமியில் இருந்தார். 500க்கும் அதிகமான பேருக்கு தரிசனம் கொடுத்தார். அப்படிதான் வேத வசனம் சொல்லுது. அப்போ இந்த 40 நாளும் இதை தியானிக்கலாம். 40 நாள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இயேசு உயிர் தெழுந்ததை தியானிக்கலாம். உயிர் தெழுதலின் வல்லமை, அதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம்? எப்படி இயேசு நமக்காக மரித்ததை தியானிக்கிறோமோ அதே போல அவர் உயிரோடு எழுந்ததையும் தியானிக்கணும். மரித்ததை மட்டும் தியானிக்க கூடாது, அவர் உயிரோடு எழுந்ததையும் தியானிக்கணும். இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். என்னைக்கு அடக்கம் செஞ்சாங்க? ஆயத்த நாள்ல. ஓய்வு நாள் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவின் சரீரத்தை கல்லறையிலே வைத்து விட்டார்கள். ஓய்வு நாள் தொடங்கிறதுக்கு முன்பதாகவே சில சகோதரிமாரெல்லாம் சேர்ந்து கந்த வர்க்கங்கள், பரிமள தைலங்கள், சரீரத்துக்கு வாசனை கொடுக்கக்கூடிய அந்த, நம்ம இன்னைக்கு ஒரு சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டா மறுநாள் போய் என்ன செய்யறோம்? கல்லறையில் போய் பால் ஊத்துறோம்ல, அது நம்ம ஊர்ல உள்ள சடங்கு. ஒரு சரீரத்தை முதல் நாள் அடக்கம் பண்ணிட்டா 2ஆம் நாள் போய் சடங்கு செய்யறோம். அதே போல யூதர்களுடைய வழக்கத்தின்படி வாசனை திரவியங்கள் எல்லாம் முதல் நாளே, ஓய்வு நாளில் ஒன்றும் வாங்க முடியாது. அதனால இயேசுவை அடக்கம் பண்ணின அதே நாளில், ஆயத்த நாளில் எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக வச்சுட்டாங்க. ஓய்வு நாள் முடிஞ்சு எப்படா வாரத்தின் முதல் நாள் தொடங்கும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. வாரத்தில் முதல் நாள் எது? சில பேருக்கு திங்கக்கிழமை. ஆனால் எது வாரத்தில் முதல் நாள்? எது? ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் நாளில் இருட்டோடே எழுந்து
மகதலேனா மரியாளும் மற்ற சகோதரிகள் அநேகர் அல்ல சில சகோதரிமாரெல்லாம் சேர்ந்து எங்க போகணும்னு நினைக்கிறாங்க? கல்லறைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. கூட இருந்தவங்க யாருக்குமே அந்த நினைப்பு இல்லை. ஏராளமான சீசர்கள் ஆண்டவருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நினைப்பு இல்லை. ஆனா அடக்க ஆராதனைக்கு கூட இன்னைக்கு பெண்கள் போறாங்க. ஆனா முன்னாடி உள்ள நாட்கள்ல கல்லறைக்கு யார் போக மாட்டாங்க? பெண்கள் போக மாட்டாங்க. வீட்டோட சரி, வீட்டு வாசலோட சரி, தெருவோட சரி நின்றுவாங்க. வீதி வரைக்கும் வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் செய்றாங்க. எல்லா சகோதரிகளும் கல்லறைக்கு போய் அடக்க ஆராதனையில பங்கு பெறுறாங்க. அதுல விசேஷமா கிறிஸ்தவர்கள். அன்னைக்கு சகோதரிகள் தான் என்ன செய்றாங்க? இயேசுவின் சரீரத்துக்கு சடங்கு செய்யறதுக்காக போறாங்க. உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்க போல. எதுக்கு போறாங்க? சடங்கு செய்ய தான் போறாங்க. போகும்போதே சொல்லிட்டு போறாங்க, ஒரு பெரிய கல்லறையின் வாசல்ல வச்சிருக்கிறாங்க. நம்மெல்லாம் பெண்களா இருக்கிறோம், யார் அதை புரட்டி தள்ள முடியும்? நம்மளால அது முடியாது, யாரு தள்ளுவா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இங்க அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. கல்லறையில ஒரு தேவ தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளிட்டான். தள்ளிட்டு அந்த கல்லு மேலே உட்காந்துட்டான் ஒரு தேவ தூதன். இவ போய் பார்க்கிறா, இயேசுவின் சரீரத்தை காணல. சில சகோதரிகளும் பார்க்கறாங்க, இயேசுவின் சரீரத்தை காணல. எல்லா சகோதரிகளும் அங்கதான் நிக்கிறாங்க. மார்த்தாள், மகதலேனா மரியாள் மாத்திரம் வேகமா ஓடியாந்து பேதுருவினிடத்துல, மற்ற சீசனிடத்துல, யோவான் இடத்துல வந்து இயேசுவின் சரீரத்தை என்ன செய்யல? காணல அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வேகமா எங்க செய்றாங்க? கல்லறைக்கு ஓடுறாங்க. பேதுரு கொஞ்சம் வயதானவர், யோவான் வாலிபம். ரெண்டு பேரும் ஓடினாலும் முன்னாடி ஓடினது யாரு? யோவான் முன்னாடி ஓடி போய் எட்டி பார்த்துட்டு பேசாம நின்றுட்டாரு. இயேசுவின் சரீரத்தை காணல. இப்பேதுரு லேட்டா ஓடி வந்தாலும் கல்லறைக்குள்ள போய் பார்க்கிறாரு, இயேசுவின் சரீரத்தை காணல. அப்புறம் தான் யோவான் சொல்றார். அந்த வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. யோவான் கல்லறையிடத்துக்கு வந்தவன், வாசிங்க. அப்பொழுது உள்ளே போய் எதை கண்டு விசுவாசித்தான்? இயேசுவின் சரீரத்தை காணல அப்படின்னு கண்ணால பார்த்துட்டு என்ன செய்தான்? விசுவாசித்தான். மகதலேனா மரியாள் வந்து சொல்லும் போது என்ன செய்யல? விசுவாசிக்கல. அப்போ அவிசுவாசியினுடைய அடையாளம் நிறைய இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம தியானிக்கிற அடையாளம் என்னன்னா, வார்த்தையை கேட்கும் போது வராத விசுவாசம் காட்சியை பார்க்கும் போது வருது. அல்லேலூயா. அவன் கண்டு என்ன செய்தானா? விசுவாசித்தான். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பல. இப்ப இயேசுவை பார்த்துட்டேன்னு வந்து சொல்றா. இப்ப என்ன செய்யல? நம்பல. அவள் சொல்லுகிறதை கேட்ட போது என்ன செய்யல? நம்பல. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் சந்தோஷத்தோடும் சீக்கிரமாய் புறப்பட்டு அறிவிக்க ஓடிட்டாங்க. போதும், வாசிங்க 9 வாசிங்க. 9ஆ 10ஆ? போதும். இங்க சகோதரிகள் மகதலேனா மரியாள் வேகமா ஓடி இயேசுவின் சரீரத்தை காணலன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க. இயேசுவின் சரீரத்தை காணல. அவங்க ரெண்டு பேரும் இருப்பிடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இவளால என்ன செய்ய முடியல? மகதலேனா மரியாளால வெளியே போக முடியல. இயேசுவின் சரீரத்தை பார்க்காம அங்கிருந்து போகக்கூடாதுன்ற முடிவோடு கல்லறையில இருக்கிறார். இப்போ மற்ற சகோதரி போனதுக்கு அப்புறம் மற்ற சகோதரிகளுக்கு தேவ தூதன் காட்சி கொடுக்கிறான்.
தேவதூதன் காட்சி கொடுத்து உயிரோடு இருக்கிறவரை நீங்க கல்லறையில தேடுறீங்களே, அவர் இங்க இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டாரு, அவர் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போறாருன்னு தூதர்களுக்கு சீசர்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு தூதன் சொல்லும்போது அதை சொல்றதுக்காக சகோதரிகள் என்ன செய்றாங்க, வர்றாங்க. இவ கல்லறையிலே நிற்கிறா. யாரு? மகதலேனா மரியாள். அதுக்கப்புறம் கல்லறையில இயேசுவை தோட்டக்காரர்னு நினைக்கிறா. பாசிங்க லூக்கா 24 அதிகாரம் 35 வசனம். ம் 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 இயேசு அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறார். இவங்க சொல்லும் போது என்ன செய்யல, நம்பல, கண்டபோது விசுவாசித்தாங்க. இப்ப எம்மா ஒரு சீசர் இயேசுவை கண்டோம் என்று சொல்லும்போது சீசர்கள் என்ன செய்யல, நம்பல. மார்க் 16 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. மார்க் 16:13. அவர்களும் போய் மற்றவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, அறிவித்தார்கள். அவர்களும் என்ன செய்யல, நம்பல. மகதலேனா மரியாள் இயேசுவின் சரீரத்தை காணலன்னு சொல்லும் போது நம்பல. சகோதரிகள் வந்து இயேசு உயிரோடு கூட எழுந்தார், தேவ தூதர்கள் எங்களுக்கு சொன்னார் என்று சகோதரிகள் சொல்லும் போதும் நம்பல. மகதலேனா மரியாள் வந்து இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லும் போது நம்பல. இப்ப எம்மாவூர் சீசருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார். அவர்களும் வந்து சொல்றாங்க, அவர்களும் என்ன செய்யல, நம்பல. இப்ப இயேசுவே வந்து சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் சொல்லும் போது அங்கே தோமா இல்லை. யோவான் 20 அதிகாரம் 25 வசனம் வாசிங்க. யோவான் 20:25. மற்ற 10 பேரும் தோமாவை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லும்போது தோமா என்ன செய்யல, நம்பல. நம்பலையா, சந்தேகப்படலையா? சந்தேகப்பட்டாரா, நம்பலையா? சந்தேகம் இல்லை, நம்பல. யோவான் 20:29 வாசிங்க. 27 வாசிங்க. தோமாவை நோக்கி நீட்டி என் கைகளை பார் என்று அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அடுத்த வசனம் வாசம். என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். அல்லேலூயா. யார மனசுல வச்சு சொன்னாரு? உங்களையும் என்னையும் மனசுல வச்சுதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. தோமாவே நீ என்னை கண்டதுனால விசுவாசிக்கிற, என்னை காணாம விசுவாசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது உன்னை விட பாக்கியவான். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை தரிசித்து விசுவாசிக்கல, தரிசிக்காமலே என்ன செய்யறோம், விசுவாசி. இயேசு என்பவர் இந்த உலகத்திற்கு வந்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், 3வது நாளில் அவர் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார் என்று என்ன செய்யறோம், விசுவாசிக்கிறோம். அவர் மறுபடியும் வருவார், அவரோடு கூட நானும் செல்வேன், எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்பேன். என்ன செய்யறோம், விசுவாசிக்கிறோம். இதை எதனால? காதுல கேட்டதுனால விசுவாசிக்கிறோம். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க, கண்டு விசுவாசிக்கிறாங்க, கேட்டதை என்ன செய்யல, விசுவாசிக்கல. கேட்டதை ஏன் விசுவாசிக்க முடியல? கேட்கிற வார்த்தையை விசுவாசிக்க முடியல ஏன்? ரோமர்ல வாசிக்கிறோம் 8 அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், காணப்படுகிறவைகளை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணப்படுகிறதை நம்ப வேண்டியது
என்ன? காணப்படுகிறதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே கண்களால் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதை நம்பணுங்கிற அவசியமே இல்லை. நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. வேதம் சொல்லுகிறது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசத்தின் முதல் படிதான் என்னது? நம்பிக்கை. நம்பிக்கை வராம விசுவாசம் வராது. நம்பிக்கை வந்தாதான் விசுவாசமே வரும். அதனாலதான் ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆபிரகாமை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவன் நம்பிக்கையோடே விசுவாசித்தான், விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வசனம் சொல்லுது. வாசிப்போமா? அத சொல்லப்பட்டபடியே நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புகிறதற்கு என்ன இல்ல? சூழ்நிலை இல்லை, ஏதும் இல்லை. நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் கண்டு விசுவாசிப்போமா? இல்ல கேட்டாலே விசுவாசம் வருமா? சொல்லுங்க. வேத வசனத்தை கேட்கிறோம்ல, கேட்கும் போது என்ன வரும்? விசுவாசம் வரும். கேள்வியினாலே விசுவாசம் வரும். கேட்க கேட்க அவிசுவாசம் நிறைந்த இருதயத்துக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிக்கும், அது பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இயேசு வருவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? வரும்போது எதை காண்பார்? விசுவாசத்தை காண்பாரோ? பவுல் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்ப விசுவாசத்தை என்ன செஞ்சாங்க? காத்து கொண்டாங்க. நமக்கு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியாது. நமக்கு என்ன பேரு? விசுவாசி. விசுவாசம் இல்லாட்டாலும் நமக்கு என்ன பேரு தான்? விசுவாசம் இல்லாம சர்ச்சுக்கு வந்தாலும் நமக்கு பேர் என்ன பேரு? அப்படியாவது சொல்லியாவது உனக்குள்ள என்ன வரட்டும்? விசுவாசம் வரட்டும்னு விசுவாசின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவர்களுக்கு பேர் என்ன பேரு? சீசர்கள். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன பேரு? சீசர்கள், சிசி, அவ்வளவுதான். ஆனா நாம விசுவாசின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறோம். நல்லது. ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நமக்குள்ள விசுவாசம் நிறைஞ்சிருக்கணும். விசுவாசத்துல அதிகமா வளரணும், பெருகணும். ஒரு நாளும் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இன்னைக்கு நிறைய பேர் டவுட் தாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தேகப்பட்டான்னு சொல்லுவாங்க. சந்தேகமே படலை. சந்தேகங்கிறதுக்கு இன்னொரு பேர், அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சந்தேகப்படுறவனுக்கு என்ன பேரு? மறந்துட்டீங்க போல இருக்கு. கரெக்ட், பாஸ்டமா ஞாபகம் வச்சிருக்காங்க. பயப்படுறவனுக்கு பேரு அவிசுவாசி, சந்தேகப்படுறவனுக்கு பேரு அற்ப விசுவாசி, கீழ்ப்படுகிறவனுக்கு பேரு விசுவாசி. இதை மறந்துடவே கூடாது. கீழ்ப்படுகிறவனுக்கு பேரு விசுவாசி, சந்தேகப்படுறவனுக்கு பேரு, பயப்படுறவனுக்கு பேரு. இது மூணும் நான் ஏற்கனவே சொன்னதுனால உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஆனா இங்க கண்டு விசுவாசிக்கிறவன் அவிசுவாசி, கேட்டு விசுவாசிக்கிறவன் விசுவாசி. நான் பார்த்தாதான் நம்புவேன், நீங்க சொல்றதை கண்ணால பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அவன் யாரு? கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க? கடவுளை காட்டு நம்புறேன். கடவுளை காட்டி நம்புறது அவிசுவாசத்தின் அடையாளம்.
கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லும்போது, ஆமா இருக்கிறாரு, அவர் இல்லாம சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, வானம் இல்லை, நட்சத்திரம் இல்லை, அவர் இருக்கிறாரு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, கடவுள் இருக்கிறார், அவரை பார்க்காட்டாலும் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா அவன் யாரு? விசுவாசி. இல்லையா, கடவுளை காட்டு அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பேர் என்ன பேரு? அவிசுவாசி. அவிசுவாசிக்கு அடையாளம் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் சொல்றேன், கண்டு விசுவாசித்தால் அவன் அவிசுவாசி. அவன் விசுவாசிக்கலாம், பார்த்த உடனே விசுவாசிக்கலாம், ஆனா அவனுக்கு பேர் என்ன பேரு? அவிசுவாசி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாம் வாசிங்க அந்த வசனம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் இயேசுவை பார்த்து நடக்கல, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறீங்க? அல்லேலூயா. அவரை பார்க்கல. யாராவது இயேசுவை பார்த்திருக்கிறோமா? இல்ல. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தில் இனி அவரை அறியோம் என்றுதான் வேதம் சொல்லுது. அவரை இனிமே பார்க்க முடியாது, மாம்சத்துல பார்க்க முடியாது. நமக்காக ஒரு முறை வந்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், உயிரோடு கூட எழுந்தார், பரலோகத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் திரும்ப வருவார். வரும்போது அவரை பார்க்கலாம். அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நாமும் இருப்போம். அல்லேலூயா. ஏன் அவங்க வார்த்தையை கேட்கும்போது நம்ப முடியாம போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏற்கனவே கேட்ட வார்த்தையை மறந்துட்டா இப்ப கேட்கிற வார்த்தை நம்ப முடியாததா போயிடும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏற்கனவே கேட்ட வார்த்தைய மறந்துட்டா இப்ப கேட்கிற வார்த்தைய நம்ப முடியாது. ஏற்கனவே போன வாரம் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, பாஸ்டரோ இல்ல பாஸ்டர் அம்மாவோ யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா அந்த வார்த்தை? நீங்க எழுதி வச்சிருப்பீங்க, பார்த்து சொல்லிடுவீங்க. இருதயத்தில் இருக்கணும். சில பேர் டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க, எந்த வார்த்தை என்ன வசனம் அப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதை எழுதி வச்சு புரட்டி பார்த்து சொல்றது அல்ல. எங்க இருக்கணும்? இருதயம் தான் பொக்கிஷம். அது நல்ல நிலம்னு கூட வேதம் சொல்லுது. நல்ல நிலம், நல்ல பொக்கிஷம். 4 நிலத்தை குறித்து வேதம் சொல்லுது. நல்ல நிலம், கற்பார நிலம், முள்ளுள்ள நிலம், வழியருகான நிலம். இப்ப நம்ம எந்த நிலத்தை தியானிக்கிறோம்? நல்ல நிலத்தையும் வழியருகான நிலத்தையும் தியானிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களை 4ஆ பிரிச்சிடலாம். நல்ல நிலம், கற்பார நிலம், முள்ளுள்ள நிலம், வழி அருகான நிலம். இந்த 4ல் இப்ப 2 பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் கடைசி பார்க்கிறோம். 2 விட்டுட்டோம். வழி அருகான நிலம் தான் அவிசுவாசி, நல்ல நிலம் தான் விசுவாசி. இந்த 2 கடையில் இருக்கிறத அற்ப விசுவாசி, இன்னொருத்தரால விட்டுட்டோம். ஏற்கனவே கேட்ட வார்த்தையை மறந்துட்டா இப்ப கேட்கிற வார்த்தையை நம்ப முடியாது. வாசிங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 32ஆம் வசனம் வாசி. 30, 31, 32. பின்பு புறப்பட்டு போனார்கள். அவர்களை நோக்கி சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்றார். இது எப்ப சொல்றாரு? ராபோஜனம் கடைசி விருந்து பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க. போனாலும் என்னை சிலுவையில் அரைஞ்சாலும் 3ஆவது நாள் என்ன செய்வேன்? உயிரோடு கூட எழும்புவேன். எழும்பி உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு
போவேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை அவங்க என்ன செய்யல, நினைவிலே வைத்து கொள்ளல. இந்த வார்த்தையை மறந்துட்டாங்க. இப்ப வாசிங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5-7 வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். பாருங்கள், நீங்கள் சீக்கிரமாய் போய் எழுந்தார் என்று சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன். இப்ப மகதலேனா மரியாளோடு போன மற்ற சகோதரிகளை தேவதூதன் சந்தித்து தேவதூதன் சொல்றான், நீங்க போய் சீசர் இடத்துல சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி என்ன செய்வாரு, கலிலேயாவுக்கு போவாரு. என்னுடைய சீசர்கள் நான் சொன்ன வார்த்தைய மறந்துட்டாங்க, நான் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யல, நினைவில இல்லை, நீங்க போய் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. இவங்க வந்து சொல்றாங்க, அவங்க என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? ஏற்கனவே கேட்ட வார்த்தையை நினைவில வைக்கல. அதனால இப்ப கேட்கிற வார்த்தை என்ன செய்யல, நம்ப முடியாததா போயிடுச்சு. வாசிங்க மத்தேயு 28:10. கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். வந்து போதும். இந்த வசனம் சொல்லுது, சகோதரிகள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதன் சொல்லிட்டான், நீங்க போய் சொல்லுங்கன்னு. இப்ப இயேசுவே தரிசனமாகி இப்ப போய் சொல்றாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க, கலிலேயாவுக்கு போய் சொல்லுங்க. ஏற்கனவே மாம்சத்தில் இருக்கும்போது சொன்னாரு, அது மறந்து போச்சு. சகோதரிகள் மூலமா தேவதூதன் சொல்லி அனுப்புறான். இவங்க சொல்றாங்க, இயேசுவே தரிசனமாகி கலிலேயாவுக்கு போய் சொல்றாரு, அதையும் சொல்றாங்க. தேவதூதன் சொன்னாருன்னு சொல்லும் போது அவங்க நம்பல, இயேசு சொன்னாருன்னு சொல்லும் போதும் நம்பல. இப்ப வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62-63 வாசிங்க. மறுநாளிலே கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. யாருக்கு இருக்கணும், யாருக்கு இருக்க கூடாது? கூடவே இருந்தவங்க மறந்துட்டாங்க. அவரை சிலுவையில் அறையிறதுக்கு காரணமா இருந்தாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்று அந்த எத்தன் சொன்னது எங்களுக்கு என்ன இருக்கு, ஞாபகத்தில் இருக்கு. கூடவே இருக்கிறவங்க மறந்துட்டாங்க. இயேசுவை காவல் செய்யணும் அப்படின்னு சொன்னவங்க அவங்க சொல்றாங்க, அவன் சொன்னது எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அப்ப எதை மறந்துடக்கூடாது? ஏற்கனவே சொன்ன வார்த்தையை மறந்துட்டா இப்ப சொல்ற வார்த்தை நம்மளால நம்ப முடியாததா போயிடும். அதனால தான் யாக்கோப்பு சொல்றாரு, வாசிங்க யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாய் இருப்பான். போதும். ஏற்கனவே கேட்டதை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. இப்ப யாரு கேட்கிறத மறக்காம இருப்பாங்க? சுயாதீன பிரமாணம், நிறைய பிரமாணம் இருக்கு. ஆதியிலிருந்து வந்தா நிறைய பிரமாணம் இருக்கு. இப்ப நம்ம எந்த பிரமாணத்தில் இருக்கிறோம்?
சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் பாவம், மரணம், வியாதி இந்த பிரமாணத்துல இருந்து நம்மளை விலக்கி ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நடத்துறாரு. ஆவியானவர் நம்ம நடத்துறாரு. மரணம், பாவம் இதெல்லாம் நம்மளை என்ன செய்யாது, நடத்தாது. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்துட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை ஆயிட்டோம். கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப நமக்கு சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சுயாதீன பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன், சுயாதீன பிரமாணத்தில் எந்த ஒரு மனுஷன் நிலைத்திருக்கிறானோ அந்த மனுஷன் தான் கேட்கிறத மறக்காம இருப்பான். அல்லேலூயா. யாரெல்லாம் சுயாதீன பிரமாணத்தில் நிலைச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. நமக்கு சுயாதீன பிரமாணத்தை உண்டு பண்ணினார் இயேசு. நாம இப்ப சுயாதீன பிரமாணத்தில் நிலைச்சிருந்தா கேட்கிற வார்த்தை என்ன செய்ய மாட்டோம், மறக்கவே மாட்டோம். முதலாவது கேட்கிறத என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. சரி, கடந்த முறை நான் வரும்போது என்ன வார்த்தை பேசினேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று சாப்பிட்டதே எனக்கு ஞாபகத்தில் இல்லை. போன முறை வரும்போது யூடியூப்ல இருக்கும், நீங்க வீட்டில் போய் பாருங்க, தெரிஞ்சிருவீங்க. அல்லேலூயா. அப்ப என்னைக்கு வார்த்தையை கேட்டாலும் என்ன செய்யக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், கடைசி நாட்கள்ல மையினால எழுத மாட்டாராம், பலகையில எழுத மாட்டாராம், உள்ளமாகிய பலகையில ஆவியானவருடைய மையில எழுதுவாராம். உள்ளத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தாதான் உதட்டில் அந்த வார்த்தை வரும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள வார்த்தை நிறைய இருந்தாதான் பேசும்போது என்ன வரும், வார்த்தை வரும். குப்பையும் கூளவுமா நிறைஞ்சிருந்தா பேசும்போது எதான் வரும், குப்பை தான் வரும். அப்ப நீங்க எதை என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைய கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுறதுக்கு தாமதமா இருங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க, பேசுறதுக்கு பொறுமையா. இப்ப நிறைய கேட்கணும், மற்றவங்களை பேச விட்டுட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப கேட்க கேட்க என்ன வரும், தேவனுடைய வார்த்தையை பேசும்போது கேட்கணும். சும்மா புரணி பேசுறது, அது பேசுறது, கேட்டுக்கிட்டு இருந்தா வராது விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ள என்ன வரும், விசுவாசம் வரும். கேட்கிற வார்த்தையை மறக்கிற உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்திருந்தாலும், யூத மக்கள் விசுவாசித்திருந்தாலும், வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் சீக்கிரத்திலே மறந்தார்கள். மறக்கிறது கூட சீக்கிரத்திலே மறந்தார்கள் இருக்கு. அற்புதங்களை கண்ணால பார்த்தா கூட என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க. வானத்திலிருந்து மன்னா பொழிஞ்சது, கடல் 2ஆ பிளந்தது, அற்புதங்களை கண்ணார கண்டாங்க. கண்மலை அடிக்கும் போது தண்ணீர் சுரந்து வந்தது. எல்லா அற்புதங்களையும் கண்ணார கண்ட அந்த ஜனங்களுக்கே அதை மனசுல வச்சுக்க முடியல, மறந்துட்டாங்க. இதே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 19ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவ்விசுவாசத்தினால ஏன் சீக்கிரத்தில் மறந்துட்டாங்க, அவங்க பார்த்ததை மறந்துட்டாங்க. நாம என்ன செய்யறோம், கேட்கிறத மறந்துடுறோம். அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு ஒண்ணுதான். மறக்க கூடாது, மறக்காம இருக்கணும். அப்ப மறக்காம இருக்கணும்னா சுயாதீன பிரமாணத்துல நிலைச்சிருக்கணும். சுயாதீன பிரமாணத்துல நிலைச்சிருக்கிறவங்க தான் வேத வசனத்தை ஒரு முறை கேட்டாலும் மனசுல அதை பத்திரமா வச்சுக்கலாம். பத்திரமா வைக்கலன்னா யார் எடுத்துட்டு போயிடுவா, பட்சி பிசாசு எடுத்துட்டு போயிடுவான். அப்போ நம்மளுடைய நிலம் என்ன நிலமாயிடும், பலியருகான நிலம். பலியருகான நிலத்துல வார்த்தை விழுந்துச்சுன்னா பிசாசு என்ன செய்வான், எடுத்துட்டு போயிடுவான். நல்ல நிலத்துல விழுந்துச்சுன்னா அவனால எடுக்க முடியாது. அப்ப நம்ம நிலம் எப்படி இருக்கணும், நம்முடைய பொக்கிஷம் எப்படி இருக்கணும்,
நல்ல பொக்கிஷமா இருக்கணும், நல்ல நிலமா இருக்கணும். அப்பதான் அந்த வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, அந்த வசனம் சொல்லுது, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மையான நிலம், நல்ல நிலம், பொறுமையா பலன் கொடுக்கிற நிலம், உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஈஸியா மறந்துட்டு போயிடுறோம். இந்த 2 படி இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது 4 படியான்னு தெரியல, நம்ம வாசப்படியில் இந்த 4 படி இறங்கி வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன செஞ்சிடும், வார்த்தை மறந்துடும். அப்ப என்னத்தை கேட்கிறோம், கேட்கறதுல என்ன கவனம் செலுத்துறோம்? ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன், எல்லாருக்கும் என்ன காது இருக்கு, ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்? இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டோம்னா காது இல்லாததுக்கு அர்த்தம். இந்த காதுல வாங்கி இருதயத்துல வச்சுக்கிட்டா காது இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்மெல்லாம் காது உள்ளவங்க தானே. வார்த்தையை கேட்டா என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது, இருதயத்துல வச்சுக்கணும். ஒருவேளை அந்த இருக்கிற இடம், வேத வசனம் இருக்கிற இடம் நமக்கு தெரியாம இருக்கலாம், மத்தேயில இருக்கலாம், லூக்கால இருக்கலாம், யோவான்ல இருக்கலாம். இருப்பிடம் தெரியாமல் இருந்தாலும் வார்த்தை தெரியணும். அல்லேலூயா. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா வார்த்தையே இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, தேடக்கூட முடியாது. அந்த வசனம் நம்ம ஞாபகத்தில் இல்லைன்னா எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தேடக்கூட முடியாது. ஆனா வசனம் நம்ம ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா தேடியாவது எடுத்துடலாம். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் கேட்கறத என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அடுத்து 2வது வாசிங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் வாசிங்க. 2வது லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். ஏன் நம்பல, ஏன் நம்ப முடியாம போச்சு? வீண் பேச்சா நினைச்சு, வீண் பேச்சுன்னு நினைச்சிட்டாங்க. சகோதரிகள் பேசுறதெல்லாம் கேட்கிறவங்களை எப்படி நினைச்சிட்டாங்க, இவங்க வீண் பேச்சு பேசுறாங்க, அதனால நம்ப முடியல. கேட்கிறது வீண் பேச்சாக தோன்றுகிறபடியால் நம்ப முடியாம போயிடுது. இப்ப கேட்கிற வார்த்தையை ஏன் நம்ப முடியாம போகுது, முதல்ல சொல்லுங்க. ஏற்கனவே கேட்ட வார்த்தையை மறந்துட்டா இப்ப கேட்கிற வார்த்தை நம்ப முடியாததா போயிடும். இப்போது கேட்கிறது வீண் பேச்சாக தோன்றுகிறபடியா. இப்ப கேட்கிற வார்த்தை எப்படி வார்த்தை, வீண் பேச்சாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க, இயேசுவை பார்த்தோன்னு சொல்றாங்க. இயேசுவானவர் சரீரத்தோடு உயிரோடு எழுந்துட்டாரு, கல்லறையில் அவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை இவங்களால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. வீண் பேச்சுன்னா என்ன அப்படிங்கிறது பேதுரு பவுல் எழுதுறாங்க, வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்ப வீண் வார்த்தைனா என்னது, அகந்தையான வார்த்தை எல்லாமே வீண் வார்த்தை தான். அகந்தையா பேசுனா வீண் பேச்சு. இன்னொரு வார்த்தை வாசிங்க, 1 தீமோத்தேயு 2:20. 1 தீமோத்தேயு 2:20. வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:20 வாசிக்கிறீங்க. சீர்கேடான வார்த்தைன்னு வரும். 1 தீமோத்தேயு 2:20. சரி, சீர்கேடான வார்த்தை எனக்கு ஒருவேளை நான் தப்பா எழுதியிருக்கலாம். எங்க வாசிங்க.
சரி, நானுக்கு தப்பா இருக்கலாம். ஓகே, சீர்கேடான வார்த்தை முதல்ல பார்க்கிறோம். அகந்தையான வார்த்தை, அப்புறம் சீர்கேடான வார்த்தை. சகோதரிகள் இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, உங்களை கலிலேயாவுக்கு போக சொல்றாருன்னு சொல்ற வார்த்தை அகந்தையான வார்த்தையா சீர்கேடான வார்த்தையா? ரெண்டுமே இல்லைல்ல. அகந்தையா அவங்க பேசல, சீர்கேடாவும் பேசல. அப்புறம் இவங்களுக்கு சகோதரிகள் பேசுற வார்த்தை எப்படி இருந்தது? வீண் வார்த்தையா தெரிஞ்சது. ஏன்? ஏற்கனவே கேட்ட வார்த்தை மறந்துருச்சு. அதனால இப்ப வார்த்தை கேட்கிறோம், அந்த வார்த்தை நமக்கு வீண் வார்த்தையா தெரியுது. வாசிங்க. சீர்கேடான வீண் பேச்சு. கரெக்ட், அது சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2:16. ஓகே, கர்த்தர் நல்லவர், கண்டுபிடிக்க உதவி செஞ்சுட்டார். நான் தப்பா எழுதியிருக்கிறேன். சீர்கேடான வார்த்தை போதும். அகந்தையான வார்த்தை, சீர்கேடான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறவங்க யாரு? வீண் பேச்ச பேசுறவங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, இயேசுவை பார்த்தேன், தேவதூதனை பார்த்தேன், உங்களை கலிலேயாவுக்கு போக சொல்றாங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை அகந்தையான வார்த்தையான்னு கேட்டா இல்ல. சீர்கேடான வார்த்தையான்னு கேட்டா இல்ல. அவங்க எதை காதுல கேட்டாங்களோ அதை சொல்றாங்க. சொல்லும் போது அவங்களால நம்ப முடியல. அது காரணம் என்ன? ஏற்கனவே கேட்ட வார்த்தையை மறந்ததுனால இப்ப கேட்கிற வார்த்தை வீண் வார்த்தையா தெரியுது. அல்லேலூயா. இப்ப யாராவது எதையாவது சொன்னா அந்த வார்த்தை நமக்கு வீண் வார்த்தையா தெரிஞ்சிச்சுன்னா, ஏற்கனவே கேட்ட வார்த்தைய மறந்ததுனால தான் இப்ப கேட்கிற வார்த்தை வீண் வார்த்தையா தெரியுது. அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள் தான் என்ன செய்வாங்களாம்? வீண் வார்த்தையை பேசுவாங்க. இப்ப நமக்கு ஆண்டவர் விசுவாசிங்கிற பேர் கொடுத்திருக்கிறாரு, ஞானிகள் என்ற பேரை கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்தவான்கள் என்ற பேரை கொடுத்திருக்கிறாரு, நீதிமான்கள் என்கிற பேரை கொடுத்திருக்கிறாரு. ஏராளமான பேர் நமக்கு உண்டு. ஆனா நாம யாரு? அஞ்ஞானிகள் கிடையாது. அஞ்ஞானிகள் ஜெபத்துல கூட என்ன செய்வாங்களாம்? வீணான வார்த்தைகளை பேசுவாங்க. இப்ப இந்த சகோதரிகள் அஞ்ஞானிகளான்னு கேட்டா இல்ல. அகந்தையான வார்த்தையை பேசல, சீர்கேடான வார்த்தையை பேசல, அஞ்ஞானிகளை போல பேசல. இயேசுவை பார்த்தோம், அவங்க எங்களுக்கு தரிசனமானாரு, உங்களை கலிலேயாவுக்கு போக சொல்றாரு. இவங்க என்ன செய்யல? அதை வீண் பேச்சுன்னு நினைச்சிட்டு கலிலேயாவுக்கு போகல. இப்ப 3வது வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க் 16:14. இருக்கையில் தரிசனமாகி அவர்களை என்ன செஞ்சாராம்? கடிந்து கொண்டார். நம்பாமல் போனதின் நிமித்தம் என்ன செய்யறாரு? கடிந்து கொள்றாரு. கடிந்து கொள்றாருன்னு தான் அந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க, இன்னொரு வசனம். லூக்கா 24:25 வாசிங்க. லூக்கா 24:25. அவர்களை நோக்கி என்ன இருதயம்? அதுக்கு முன்னாடி புத்தி இல்லாத. அப்ப எந்த இருதயம் பொல்லாத இருதயமா இருக்குதோ அந்த இருதயத்துல என்ன இருக்காது? புத்தி இருக்காது. வேதத்துல வாசிக்கும் போது புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் அப்படின்னு வாசிக்கிறோம். புத்தி உள்ளவர்கள் தான் ஆண்டவருடைய வருகையில போயிட்டாங்க, புத்தி இல்லாதவங்க போகல. அப்ப புத்திங்கிறது ரொம்ப முக்கியம். சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் இன்னார் என்று அறிவதற்கு நமக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி இல்லைன்னா அறிந்து கொள்ள முடியாது.
அதனாலதான் கடிந்து கொள்றாரு. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு கடிந்து கொள்றாரு. நான் சொல்ற வார்த்தையை உங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அதுக்கு காரணம் உங்க இருதயத்துல கொஞ்சம் கூட என்ன இல்லை, புத்தி இல்லைங்கிறார். இப்ப நமக்கு புத்தி இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டீங்க. நமக்கு புத்தி இருக்கா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்பிடுவோம். மந்த இருதயங்கிறாரு, கடின இருதயங்கிறாரு. ஏன் மந்த இருதயம் சொல்றாரு, ஏன் கடின இருதயம் சொல்றாருன்னா புத்தி இல்லை. புத்தி இல்லாததுனாலதான் இப்ப கேட்கிற வார்த்தையை நம்மளால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதை வாசிங்க. நீதிமொழிகள் 4:5. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் இரு. ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதி? புத்தியை சம்பாதி. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? பணத்தை சம்பாதிக்கிறோம், பொருளை சம்பாதிக்கிறோம். புத்தியை சம்பாதிக்கிறோமா? ஞானத்தை சம்பாதிக்கிறோமா? ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனம், அதை விட்டு விலகாமலும் மறவாமலும் அந்த வார்த்தை முடியுது. சங்கீதம் 81 வாசிங்க. சங்கீதம் 81 11 12 13. சங்கீதம் 81 11 12 13. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், யோசனையின்படியே நடந்தார்கள். அல்லேலூயா. இப்ப புத்தி இல்லாதவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க முடியாது. எப்படிதான் நடப்பாங்க? தங்களுக்குன்னு ஒரு யோசனை இருக்கும், அந்த யோசனையில தான் நடப்பாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சுய புத்தியை சாராமல் கர்த்தரையே சார்ந்து கொள். சுய புத்தி, நமக்குன்னு ஒரு புத்தி இருக்கும், அந்த புத்தியை சார்ந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு தருகிற புத்தி, அந்த புத்தியை தான் சம்பாதிக்கணும். அதை மறந்துடக்கூடாது. அந்த புத்தியை நாம இருதயத்தில் வச்சிருந்தா நம்ம யோசனையின்படி நம்ம நடக்க மாட்டோம். கர்த்தர் நமக்கு தருகிற யோசனையின்படி தான் நம்ம என்ன செய்வோம்? நடப்போம். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 21:14. எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். நல்லா வாசிங்க. எத்தனாவது தரிசனம்? 3வது தரிசனம். முதல் தரிசனம் எது? அந்த 12 பேருக்குள்ள சொல்றேன். நிறைய பேருக்கு தரிசனம் ஆனாரு. தம்முடைய ஆண்டவர் குறித்தெடுத்த 12 பேருக்கு தரிசனம் ஆகிறாரு. அதுல முதல் தரிசனம் எது? தோமா இல்லாத போது வந்தது முதல் தரிசனம். எங்க வந்தாரு? எந்த இடத்துக்கு? கலிலேயாவுக்கா எருசலேமுக்கா? எருசலேமில் தான் இருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க. தோமா இல்லை. அது முதல் தரிசனம். இவங்க 10 பேர் சேர்ந்து தோமா வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, தோமா நீ எங்க போன? இயேசு வந்தாரு, கதவு பூட்டி இருந்தது, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டாரு, அவரை நாங்க பார்த்தோம், அப்பம் விட்டோம் அப்படின்னு சொல்லும் போது தோமா என்ன செய்யல? நம்பல. இப்ப தோமாவுக்காக 8வது நாள் வர்றாரு, மறுபடியும் வர்றாரு. அது 2வது தரிசனம். அப்பயும் எங்க தான் இருக்கிறாங்க? எருசலேம்ல தான் இருக்காங்க. எங்க போகல? கலிலேயாவுக்கு தானே போக சொன்னாரு. இவங்க போகல, எருசலேம்ல இருந்துட்டாங்க. இப்ப எருசலேமுக்கு வந்து சொல்றாரு, நீங்க எருசலேம்ல இருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறணும், அதனால காத்திருங்கன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? 1ஆம் வசனம் வாசிங்க. 21:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வெளிப்படுத்தினார். விவரமாவது கூடியிருக்கும் போது அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்டாரு? மனுஷரை பிடிக்க தானே கூப்பிட்டாரு. இப்ப இயேசு மரித்ததுக்கு அப்புறம்
இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம், தோமா கிட்ட நாங்க பார்த்தோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எங்க போயிட்டாங்க? எங்க போய் மீன் பிடிச்சாங்க? எருசலேமில் தானே இருக்க சொன்னார் ஆண்டவர். ஏன் எருசலேம் விட்டு போனாங்க? தங்கள் யோசனையின்படி போனாங்க. அல்லேலூயா. அவருடைய யோசனை என்ன? எருசலேமில் இருங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய யோசனையை சொல்லும்போது அதை இவங்க கேட்கல. இவங்க தங்கள் யோசனையின்படி, பேதுரு சொல்றான் மீன் பிடிக்க போறேன், மீன் பிடிக்க தெரியாதவனு சொல்றான் நாங்களும் வர்றோம். யாருக்கெல்லாம் மீன் பிடிக்க தெரியும்? நமக்கெல்லாம் தெரியாது. கம்மாயில் ஏதோ சேலையவோ வேட்டியவோ விரிச்சு மீன் பிடிச்சிருவோம். ஆனால் கடலில் போய் நமக்கெல்லாம் மீன் பிடிச்சி பழக்கம் இல்லை. அப்போ பழக்கம் இல்லாதவனு சொல்கிறான் நாங்களும் வர்றோம், பழகிக்கிறோம். இனிமேல் இயேசுவை நம்பி வந்தோம், இனிமேல் எங்களுக்கு வாழ வழி இல்லை, உன் கூட சேர்ந்து நாங்களும் என்ன செய்கிறோம்? மீன் பிடிக்கிறோம், இப்படியாவது எங்கள் வாழ்க்கை ஓடட்டும் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க தெரியாதவங்க கூட கடலில் இறங்கி மீன் பிடிக்கிறதுக்கு தயாராகிட்டான். யாருடைய யோசனையின்படி வாழ்கிறாங்க? எதனால? தேவனுடைய வார்த்தையை மறந்ததுனால. இப்ப கேட்கிற வார்த்தையை நம்ப முடியல. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால கேட்கிற வார்த்தை வீண் வார்த்தையா தெரியுது. ஏற்கனவே கேட்ட வார்த்தையை மறந்ததுனால நம்ம யோசனையின்படி நடக்கிறோம். காரணம் புத்தி இல்லை. புத்தி இல்லாததுனால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல. ஏன்னா கேட்டதெல்லாம் மறந்துட்டோமே, நினைவில் இல்லை. அதனால இப்ப நமக்குன்னு ஒரு யோசனை வருது, அந்த யோசனையில நடக்கிறோம். யாரெல்லாம் தங்கள் யோசனையில் நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு? அவிசுவாசி. அவங்கெல்லாம் யாரு? நிறைய இருக்கு காரணம். அதுல ஒண்ணுதான் எடுக்கிறேன். கண்டு விசுவாசிக்கிறது, கேட்டு விசுவாசிக்கிறது. கேட்கும் போதே விசுவாசிக்கிறவன் விசுவாசி, கண்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றவன் அவிசுவாசி. அதனுடைய அடையாளம் ஒன்னொன்னா வருது. புத்தி இல்லாதது, வீண் வார்த்தை போல இருக்கிறது, கேட்கறது மறந்துறது, நிறைய இருக்கு. இப்போ நீங்க வாசிங்க யோவான் 21 அதிகாரம் 53 வாசிங்க. 21:53. யோவான் யோவான் இல்லை, லூக்கான்னு நினைக்கிறேன். லூக்கா 25:50 அவர்களை ஆசீர்வதித்தார். பெத்தானியா வரைக்கும் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்தார். எந்த வசனம் சொல்லுங்க? வாசிங்க. அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. இப்போ கலிலேயாவுக்கு போனவங்களை மறுபடியும் எங்கே கொண்டு வர்றாரு? பெத்தானியாவுக்கு கொண்டு வந்து ஒலிவ மலையில் நிறுத்தி அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு எங்கே போகிறாரு? இப்போ யாராவது இயேசு விட்டு விலகி போயிட்டா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? போனால் போட்டோம், நம்ம வார்த்தையை கேட்கல, போய் தொலைகிறான் அப்படிலாம் விட மாட்டார். ஒரு முறை அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா மறந்து விலகி போனாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி வருவார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அவரோடு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க விலகி போயிட்டாலும், அவிசுவாசியா மாறிட்டாலும், நீங்க எங்க இருந்தாலும் அங்க வருவார் கர்த்தர். அல்லேலூயா. உங்களை விட மாட்டார். உங்களை மறுபடியும் அவர் எங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அங்க கொண்டு வந்துடுவார். அவங்க கலிலேயாவுக்கு கொண்டு வந்தார். பெத்தானியாவில் இருந்து அவர்களை ஆசீர்வதிச்சார். வாசிங்க கலாத்தியர் 3 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. 3:14. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து இயேசுவினாலே நிறைவேற்றுகிறார்.
ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அவங்க வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு கர்த்தர் சொன்னார்ல. என்ன வாக்குத்தத்தம்? அவங்க 10 நாள் காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க ஊழியம் செய்தாங்க. 3000 5000 என்று ஆட்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தினாங்க. அப்புறம் பின்மாறவே இல்லை, இரத்த சாட்சியா மறிச்சாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஒரு வேளை கர்த்தரை விட்டு தூரமா இருந்தா கர்த்தர் நம்மளை விடமாட்டார். அவருடைய யோசனையின்படி நடக்க நம்மளை இழுத்துட்டு வந்துடுவார். அல்லேலூயா. நம்ம எந்த கடற்கரையில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவர் சித்தத்தை செய்வதற்கு நாம இருக்கிற இடத்திற்கு அவரே தேடி வந்து நம்மளை இழுத்துட்டு வந்து அவர் இஷ்டப்படி நம்மளை உட்கார வச்சு ஆவியினால நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதனால அவர் இஷ்டத்துக்கு நம்ம போக முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. நாம அவரை ஒரு முறை ஏற்றுக்கொண்டா விலகி போனாலும் விடமாட்டார். தேடி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார், ஆவியினால நிரப்புவார். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை வைப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை விட்டு நாம் விலகாதிருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் மறவாதிருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொல்லப்பட்டதை மறந்தவன் இப்ப சொல்றத விசுவாசிக்க மாட்டான், நம்ப மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிந்திக்க வேண்டிய அநேக விஷயங்களை தேவன் தம்முடைய தாசன் மூலமாக அழகாக நேர்த்தியாக கர்த்தர் பேசி இருக்கிறார். கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நாம் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். தேவ வசனத்தை நாம எப்படி நாம கேட்கணும், ஆனா எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் அதை நாம கவனிக்கிறதில்ல? ஏன் அதை ஏற்றுக்கொள்றதில்ல? அது தேவையில்லாத ஒண்ணா நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி நினைத்த தருணங்களுக்காக ஆண்டவரிடத்துல மனம் அருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். அவருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மதிப்பை, முக்கியத்துவத்தை, மரியாதையை நாம் கொடுப்போம். அப்படி செவி கொடுக்கிற பொழுது, அப்படி கீழ்ப்படுகிற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். தேவ சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அசட்டை பண்ண வேண்டாம், அற்பமா நினைக்க வேண்டாம், அல்லல் தட்ட வேண்டாம், சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். அநேகர் என்ன போன வாரம் என்ன கேட்டோம் அப்படி சொன்னோம்னா, பெண்கள் ஜெபத்தில் நான் அடிக்கடி கேட்கறது உண்டு. ஞாயிற்றுக்கிழமை என்ன கேட்டீங்க, புதன்கிழமை போன வாரம் என்ன கேட்டீங்க அப்படின்னு. பெரும்பான்மையா சொல்ற பதில் என்ன சொல்லிட்டீங்கன்னா, இப்பெல்லாம் மறந்து மறந்து போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் மறக்குதுங்கிறதுக்கு பதில தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். ஏங்க மறக்குது? போன வாரம் கேட்டப்ப கூட சொன்னீங்க இல்லையா, படிச்சங்கய்யா ஆனா மறந்து போச்சுனீங்கல்ல. ஏன் மறக்குதுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளோ விளக்கங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஆகவே நம்மை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்போம். நாம் நல்ல நிலங்களாய் மாறுவோம். வழியருகே விதைக்கப்பட்ட நில விதையை போல அப்படிப்பட்ட நிலமாய் நாம் இருக்காதபடிக்கு பிசாசானவன் விதைக்கப்படுகிற வார்த்தையை நம்மிடத்திலிருந்து பொறுக்கி போடாதபடி அது நம்முடைய இருதயத்தில் அது பத்திரப்படுத்தப்படணும்னா நம்முடைய இருதயம் நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விதைக்கிறதுக்கு பக்குவப்படுத்தப்பட்ட நிலம். அதை கொத்தி அல்லது உழுது தண்ணி பாய்ச்சி அதில் உள்ள அந்த கோரக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு, கல் கண்ணாடியெல்லாம் எடுத்துட்டு,
அந்த இடத்த ஒரு பக்குவப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதைத்தான் நான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரமும் பேசினேன். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணியீர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் என்ன? தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களுக்காக மனம் மருந்துகிற இருதயம், பண்பட்ட இருதயம். அப்படிப்பட்ட இருதயத்தை தான் விதைக்கப்படுகிற வார்த்தை நிலைச்சிருக்கும். எங்க அந்த வார்த்தை நிலைச்சிருக்கிறதோ அங்கதான் அது முளைக்கும். அது முளைச்சிச்சுன்னா பலனை தரும். நம்முடைய கிரியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதை தாங்க ஆண்டவர் ரொம்ப அழகா நேர்த்தியா பேசுறாரு. ஆமென். நம் பிரயோஜனமானவற்றை போதிக்கிற கர்த்தர், தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கிறவர் நம்ம கூட. இல்ல, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, காதை உருவாக்கினவர், ஆமா இப்ப வாயை உண்டாக்கினவர், பேசாரோ, பேசுகிற தெய்வம். பேசினாருங்களா? எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? இப்ப நீங்க யார் பேசுனது அப்படின்னு யாராச்சும் கேட்டா, இன்னைக்கு எங்க பாசு பேசல, மதுரையிலேருந்து ஐயா ஆசீர்வாதம் பேசினாரு அப்படி சொல்ல விட, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். நாம் பேசினாலும் அவர் பேசினாலும் யார் பேசினாலும் ஆண்டவர் பேசுகிறார். பிரயோஜனமானவற்றை போதிக்கிற கர்த்தர். ஆமென். ஆகவே கேட்ட சத்தியத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கண்களை மூடி கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, பேசும் தெய்வமே, ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவரே, உம்மை விட்டு தூரம் போனவர்களையும் திரும்ப கொண்டு வருகிறவரே, உம்முடைய சித்தம் செய்யாதவர்களையும் உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய சித்தத்துக்கு நேராய் நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய நல்ல கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உணர்வுள்ளவர்களாக, உடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறவர்களாக, உடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் இருந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உடைய வல்லமை நிறைந்த நல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்து உடைய தாசருக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய மகனுக்காக, மருமக்களுக்காக, மகளுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஊழியங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நல்ல சுகத்தை பலத்தை தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆகையால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.